exponential distribution. இது வந்து continuous, it will come under the continuous distribution. So f of x ங்கற சிம்பல் போட்டுருப்போம். For discrete distribution, notation இப்படி இருக்கும். P of x equal to x. இங்க வந்து எப்படி இருக்கும்? F of x lambda e power minus lambda x where x greater than or equal to 0. அப்படின்னா என்ன மீனிங்னா x ஓட வேல்யூ வந்து 0 to infinite வரைக்கும் போகும். தெரியுதா? அதோட மீனிங் அதுதான். மீனோட வேல்யூ 1 by lambda. தெரியுதா? சரி. இப்போ ப்ராப்ளம் வந்து நல்லா கேட்டுங்க. எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும். The length of time a person speaks over phone follows exponential distribution follows பண்ணுது. தெரியுதா? பின்னாடி போய் ஓடிப்போ. எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது டைரக்டா ப்ராப்ளத்துல இருக்குது. உடனே நம்ம அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அதோட ஃபார்மட்டா எழுதிறோம். f of x equal to lambda e power minus lambda தான ஃபார்முலா. minus lambda x. இல்ல x ஓட வேல்யூ என்ன வருது? greater than 0. நெக்ஸ்ட் வந்து என்ன வரும்னா மீன்ங்கிறது அவரேஜ் 1 by lambda. இது தெரியணும். இது தெரிஞ்சாதான் மீதி எல்லாம் கொண்டு போக முடியும். இதுல with mean 6 minutes கொடுத்திருக்காங்க. with mean 6 minutes கொடுத்திருக்காங்க. இப்போ நீ பாட்டுக்கு lambda equal to 6 னு போட கூடாது. தெரியுதா? lambda equal to 6 னு போட கூடாது. நீ என்ன செய்யணும் அப்படினா இங்க மீனோட வேல்யூ given data 1 by lambda ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 6. 1 by lambda வேல்யூ என்னது? 6. ஓகே. ஏனா மீனோட வேல்யூ एक्चुअली இதோட மீன் என்னது? 1 by lambda. அதனால மீன் வரக்கூடிய இடத்துல என்ன இருக்குல? மீன். இது வந்து 1 by lambda. 1 by lambda equal to 6. So lambda equal to என்ன வரும்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டே அப்படினா 1 by 6. இதுல தான் நிறைய மிஸ்டேக் பண்ணிடுவான். டைரக்டா lambda equal to 6 ன்னு எடுத்துற கூடாது. இந்த எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபாலோ பண்ணுது. சோ அப்போ அதோட மீன் என்னது? 1 by lambda. இங்க மீன் என்னது? 6. அப்படினா என்ன மீனிங்? 1 by lambda equal to 6. ஓகே. இதான் இதுல உள்ள கீ பாயிண்ட். மீதி எல்லாமே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். மீதி எல்லாம் as usual அழகா வந்துரும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन more than 8 minutes. more than 8 minutes. அதாவது probability x வந்து எப்படி இருக்கணும்? more than 8 minutes. இதான் more than 8 minutes. தெரியுதா? less than 8 minutes னா என்ன செய்யணும்? less than அப்படினு போடுறோம். தெரியுதா? சரி. இப்போ இதுல உள்ள மெயின் கான்செப்ட் இதுல ஒரு லைன் போடணும். நமக்கு एक्चुअली அந்த டிஸ்ட்ரிபியூஷன் 0 ல இருந்து எங்க வரைக்கும் போகுது? இன்ஃபினைட் வரைக்கும் போகுதா? கரெக்ட்டா? சரி. இதுல 8 எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும் 8. சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் போகும். more than சொன்னா அப்படி போயிடும். less than சொன்னா எப்படி வந்துரும்? 8 ல இருந்து 0 நோக்கி போகும். லிமிட் வந்து என்ன செய்யும்? 8 ல இருந்து 0 ல வந்துரும். தெரியுதா? more than போது 8 to infinite. இதுல ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணணும். சரி. சோ அப்போ நல்லா பாருங்க. இதுல இன்டகிரேஷன் வந்துச்சா f of x ல? f of x equal to இன்டகிரேஷன் வந்துச்சா? இல்ல. நம்ம இதுல வந்து என்ன செய்ய போறோம் அப்படினா இன்டகிரேஷன் உள்ள கொண்டு வர போறோம். தெரியுதா? இன்டகிரல் நல்லா பாரு. இன்டகிரல் உங்களுடைய ஃபங்க்ஷன் f of x வரும். சோ 8 to infinite lambda e power minus lambda x into dx. Okay, into dx. அப்ப equal to என்ன வருது? 8 to infinite lambda value என்ன வருது? 6. e power minus lambda value 6. x ஓட வேல்யூ நல்லா கேட்டுங்க. நான் ஒரு x ன்னு ஒன்னு இருக்குல, இதுல எல்லாம் நீ போன போல மாதிரி அப்ளை பண்ண முடியாது. அது டிஸ்கிரீட். இது கண்டினியூஸ். லிமிட்ல அந்த வேல்யூ வந்து. அப்ப இதுல x வந்து அப்படியே தான் இருக்கும். x lambda equal to 1 by 6. lambda equal to 1 by 6. 1 by 6 into dx. So
சோ இதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரல் இது வந்து 8, இது இன்ஃபைனைட். 1/6 வெளியே எடுத்துரு. 1/6 e பவர் மைனஸ் 1/6 x dx. ஒரே ஒரு இன்டகிரேஷன் ஃபார்முலா தெரிஞ்சா போதும். இன்டகிரல் e பவர் nx dx ஈக்குவல் டு e பவர் nx டிவைடட் பை n. x க்கு பக்கத்துல உள்ள டேர்ம் கீழே வந்துரும். அவ்வளவுதான். இப்போ பாரு 1/6 into e power minus 1/6 x divided by minus 1/6. 8 to infinite. Upper limit minus lower limit. இந்த 1/6 இருக்குல்ல, அதானா இந்த 6 வந்து நியூமரேட்டர் போயிடும்ல, அதானா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், இந்த 6 இந்த 6 என்ன ஆகும், கட் ஆயிரும். ஒரு மைனஸ் மட்டும் இருக்கும், அதை வெளியே கொண்டு வந்துரு. இப்போ அப்பர் லிமிட் e பவர் x உள்ள இடத்துல இன்ஃபைனைட், அப்போ ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ஃபைனைட் மைனஸ் லோயர் லிமிட் e பவர் மைனஸ் 8/6 இப்படி வந்து. இதை நம்ம வந்து கால்குலேட்டர்ல போட்டு ஆன்சர் எடுக்கணும். e பவர் இன்ஃபைனைட்டோட வேல்யூ இன்ஃபைனைட், e பவர் மைனஸ் இன்ஃபைனைட்டோட வேல்யூ 0. அப்ப இதோட வேல்யூ நமக்கு ஈஸியா வந்துரும். ஈக்குவல் டு மைனஸ் 0 மைனஸ் இதை வந்து கால்குலேட்டர்ல நம்ம என்ன செய்யணும், யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண போறோம். தெரியுதா? சரி, ஸ்டில் பண்ணிக்க. இதை கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க, ஸ்டில் பண்ணிக்க. இதை கால்குலேட்டர்ல நீங்க டைப் பண்ணும்போது இந்த மாதிரி டைப் பண்ணணும். என்ன இருக்குல்ல, இந்த ஃபார்மேட். சோ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கு. தெரியுதா? ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन, சிம்பிள் between 4 and 8 minutes. செகண்ட் क्वेश्चन, between 4 and 8 னா எப்படி எழுதலாம்? ப்ராபபிலிட்டி 4 less than x less than 8 in between, இதுக்கு இடையில இருக்குது. இது எழுத தெரியும்ல? அப்போ நம்ம லிமிட் எப்படி எழுதணும்? என்ன இருக்குல்ல, 4 and 8 ஒரு லைன் போட்டு 0 to infinite வரைக்கும் இருக்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நம்ம எங்க தான் கால்குலேட் பண்ணணும்? 4 ல இருந்து 8. அப்ப இங்க 4 இங்க 8 இந்த வேல்யூ. சோ லிமிட் நம்மளுக்கு 4 to 8 சேம் தான், சேம் இன்டகிரேஷன், சேம் வேல்யூ. இதுல லிமிட் மட்டும் தான் என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். 4 to 8. சோ ஏற்கனவே நம்ம இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்போம். எங்க பண்ணி வச்சிருக்கேன், நான் இன்டகிரேஷன் பண்ணி வச்சிருக்கேன்ல, இந்த இத டேர்ம் அப்படியே எடுத்துரு. இந்த டேர்ம் அப்படியே கொண்டு வந்து இதுல எழுதிறோம். ப்ராபபிலிட்டி 4 to x less than 8 integral 4 to 8. இந்த ஃபங்க்ஷன் லாம்டா உள்ள இடத்துல என்ன போடுவோம், என்ன இருக்குது, இல்ல ஒருக்கா வேணா ஒரு ஸ்டெப் வேணா எழுதிக்க. e பவர் மைனஸ் லாம்டா x dx equal to integral 4 to 8 லாம்டா வந்து 1/6 e பவர் மைனஸ் x/6 dx equal to 1/6 into நம்ம ஏற்கனவே இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோம், அதை அப்படியே எழுதிரு. e பவர் மைனஸ் x/6 divided by minus 1/6 limit 4 to 8 இது கட் பண்ணிரும். சரிதா? சோ equal to மைனஸ் காமனா வெளிய எடுத்துருவோம். e பவர் மைனஸ் x/6 4 to 8 upper limit minus lower limit. x வர எப்படி இருக்கல, upper limit 8, அடுத்தது lower limit equal to minus e power minus 8/6 minus e power minus 4/6. அவ்வளவுதான். இத கால்குலேட்டர்ல எடுத்துறலாம். ஏற்கனவே minus 8/6 எடுத்துஇருக்கல, e power minus 8/6 என்ன வேல்யூ வந்திருக்குது, 0.264. so equal to 0.264 minus இந்த வேல்யூ மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். e power cap minus 4 divided by 6 இருக்குல்ல, இந்த மாதிரி கால்குலேட்டர்ல அடிக்கணும். ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணி முடிஞ்ச ln அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதுல yellow கலர்ல தான் e power x னு டேம் இருக்கும். சோ e power x ஆக்டிவேட் பண்ணனும் அப்படினா ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணனும். ஏனா ஷிஃப்ட் என்ன இருக்குல்ல, yellow கலர்ல இருக்கும். சோ இத ஆக்டிவேட் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு அப்படினா அதோட வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க, ஸ்டில் பண்ணிக்க. So probability lies between 4 and 8 ல வரக்கூடிய எவ்வளவு கால்ஸ் வந்து 4 to 8 கால்ஸ்க்குள்ள வரும் 1 hour. அதுதானே மீனிங். அதோட probability 0.250, அதாவது 25% சான்ஸ் இருக்கு அப்படின்னு மீனிங்.
ஓகே சரி ஓகே இதெல்லாம் காப்பி பண்ணி விடுங்க.